கரூரில் நேற்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் பலியான விவகாரத்தில் பாஜகவின் மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மனுவை அவசரமாக விசாரிக்க கோரிய பாஜகவின் மனுவை விசாரிக்க மறுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். பாஜகவின் மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. என்ன காரணங்கள் சொன்னாங்க நீதிபதிகள்? விவரங்கள் என்ன? வணக்கம். கரூரில் நேற்று ஏற்பட்ட அந்த நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை மாநகராட்சியின் பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உமா ஆனந்த் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி செந்தில்குமார் முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் உமா ஆனந்த் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுநல வழக்காக இருப்பதால் தான் விசாரிக்க முடியாது, அதனால் உரிய அமர்வை நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம், அதனால் தான் விசாரிக்க முடியாது என்று கூறி அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறார். முன்னதாக இதே சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு, அதாவது காவல்துறையினர் பதிவு செய்துள்ள அந்த வழக்கின் விசாரணை முடியும் வரை தாவேகா மற்றும் அதன் கட்சி தலைவர் விஜய் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உத்தரவிட கேட்டு ஒரு முறையீடு முன்வைக்கப்பட்டிருந்தது. கரூரை சேர்ந்த செந்தில் கண்ணன் என்பவர் அந்த முறையீட்டை முன்வைத்திருந்தார். அந்த மனுவை இன்னும் எண்ணிடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கு என்பது ஏற்கனவே தாவேகா அந்த நிபந்தனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த மனுவை எண்ணிட இல்லை. அந்த அப்படியே எண்ணிட்டாலும் அந்த வழக்கு ஏற்கனவே அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் தான் விசாரிக்க முடியும் என்று உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தெரிவித்ததை அடுத்து அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கு நடைபெற இல்லை. இந்த நிலையில தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீட்டை நீதிபதி ஏற்க மறுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் இது ஒரு பொதுநல வழக்கு அம்சமாக இருக்க காரணத்தினால் இந்த வழக்கை ஒற்றை நீதிபதியான தான் விசாரிக்க முடியாது, 2 நீதிபதிகள் அமர்வுதான் விசாரிக்க முடியும் என்று தெரிவித்து இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.